வேர் யுவர் ஜேர்னி ஸ்டார்டட். ஒரு 1000 crore கம்பெனியை பில்ட் பண்ண ஒருத்தருக்கு வந்து ஃபுல்லாக நரைச்சிருக்கணும். இல்லை அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப அமைதியான ஒரு ஆளாக இருக்குன்னா அப்படி ஒரு பிம்பம் இருக்குல்ல. சினிமாலே காட்டையில் அவர் அந்த இடத்துக்கு வர்றப்போ வயசாகிடும் அவர். ஆனால் ஆளை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் இருக்கீங்க. வயசை கேட்கலாமா என்ன? அங்கே வந்து டைப் அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. டைப் ரைட்டிங் இப்போ வந்து எப்படி காஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஃபி டேக்கு போகிறோமோ, ஒரு ஆண்களும் பெண்களும் சேரத்துக்கு ஒரே இடம் அந்த காலத்தில் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஒன்று தான். நீங்களும் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு இப்போ டைப் அடிக்க போல. ஒரு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த குயிக் ரிசல்ட்டுக்கான மைண்டு வந்த பிறகு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு தோணுது. ஆனால் அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன். இதை எப்படி சரி பண்ணுறது? வேலை தேடும் சமூகமாக தான் நம்ம வந்து தமிழ்நாட்டை உருவாக்கிட்டு இருக்கோமே தவிர வேலைகளை உருவாக்கும் சமூகமாக நம்ம உருவாக்கலை. நமக்கு ஸ்கோப் இருக்கு. ஆனால் இன்னமும் அந்த ரிஸ்க் ஏரியாவுக்குள்ள வர ரெடியா இல்லை. அவேர்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே நம்ம உங்களுக்கு சொல்றது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு அண்ட் லெக்சரர்ஸ், இந்த 3 காம்பினேஷனும் டெட்லி காம்பினேஷன். அவங்க 3 பேரும் சேர்ந்து பயங்கரமாக கண்டிஷன் பண்ணி பேரண்ட்ஸ் அவங்களெல்லாம் படித்து நல்லா படி, மார்க் எடு, ஐஐடியில் போய் சேரு, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பண்ணிக்கிறாங்க. ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் நேஷன் பில்டர்ஸ். ஒரு நாட்டுக்கு நம்ம வந்து சேவை செய்யணும்னா டக்குன்னு நம்ம மனசில் தோன்றது ஆர்மியில் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறது. ஆர்மியில் போய் சேர்றவங்கலாம் நாட்டுக்கு பெருசாக நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதா ஒரு நினைப்பு. 100 மடங்கு அதிகமாக நீங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா யூ பிகம் அன் ஆண்டர்பிரினர். இது பார்க்குறவங்க வந்து என்ன நினச்சக்கூடாதுன்னா எல்லாரையும் ஆண்டர்பிரினர் இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து 1000ல் ஒருத்தவங்க அப்படின்னு இருக்கிறது 100ல் 2 பேர் மாற்றினா போதும். நம்ம ஒரு முறை நீங்கள் நீயானாக்கு வந்தப்போ கூட நாலேஜ் எக்கானமி பற்றி பேசுகிறீங்க. ஏன் இது ஒரு மிஷன் மாதிரி எடுத்துகிட்டு இது வந்து ட்ரிவியலாக வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் சண்டையில் ஆரம்பிச்சிச்சு. தமிழ்நாடை பற்றி கேவலமாக பேச ஆரம்பித்தாங்க. இது இப்படி வீணாக போயிடுச்சு. அது என்ன ஆச்சு உண்மையாலுமே நம்ம சரி அவங்க சொல்கிறதுபடி தமிழ்நாடு வீணாக தான் போயிருக்கோம், நாமளும் அமெரிக்காவிலே போய் செட்டில் ஆகிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது ஷாக்கிங்கான சில உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த பேண்டமிக் பீரியடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க முடிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, தேடி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், மிகப்பெரிய தொழில் முனைவோர்கள் எப்படியெல்லாம் அவங்க லைஃப்பில் மேலே வந்தாங்க அண்ட் வாட் இஸ் தேர் விஷன். அது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது நிறைய பேருக்கு. பெரும்பாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்க்குறப்போ வெளிநாட்டை சேர்ந்த மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் இவர்களுடைய கதைகளை படிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும், புக்லேயும் கூட. ஆனால் ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம தமிழ்நாடோட கல்ச்சர் படி பார்த்தா பெரும் தொழிலதிபர்கள், அது பெரிய நிறுவனங்களை நடத்துகிறவர்கள் எப்போதுமே ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. அவங்க வேலையை மட்டும் பார்ப்பாங்க, சிம்பிளாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க, அவ்வளோ எக்ஸ்போஷராக தன்னை முன் வைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பட் லாஸ்ட் 10-15 இயர்ஸில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு மேலே வந்த பெரிய தொழில் அதிபர்களோ அல்லது நிறுவனங்களை நடத்துகிறவர்களோ நான் எப்படி மேலே வந்தேன் அப்படிங்கிறத அந்த நாலேஜ் ஷேரிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அழகாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக தமிழகத்தில் இளம் வயதிலேயே மிகப்பெரிய இடத்தை அடைந்தவர்கள் அந்த இடத்தை எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அது மற்றவர்களுக்கு பெரிய உத்வேகமாக இருக்குது. ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு நிறுவனத்தை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமான ஒரு ஒரு ஃபார்முலாவை அல்லது ஒரு வழியை அவங்களால கொடுக்க முடியுது. அந்த வகையில் மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் ஃப்ரம் கிஸ்ஃப்ளோ, ஃபவுண்டர் ஆஃப் கிஸ்ஃப்ளோ இஸ் வெரி மச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருவர். அவரோட தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இதோட ஐடியா என்ன அப்படின்னா, ஹவு ஹீ கேம் அப் அப்படிங்கிறது வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பலருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக்ரவுண்ட் இருக்குது. நான் அவருடைய பேக்ரவுண்டை படித்தப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர் சென்னைக்காரர் அப்படின்னு தான் ரொம்ப நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா கடலூர் ஒரு Tier 3 அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து படிப்படியாக மேலே வந்து இன்றைக்கி ஒரு 1000 crore கம்பெனி, கிஸ்ஃப்ளோங்கிற ஒரு கம்பெனி, ரொம்ப மாடர்னான ஒரு கம்பெனி, ரொம்ப அழகான. நான் உங்கள் கம்பெனியுடைய ஃபங்க்ஷன் கூட ஒரு முறை போயிருந்தேன். ஒரு 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 அந்த லைஃப் ஸ்டைலே குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நவ் மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் இஸ் ஹியர். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. டெக்னாலஜி, தேங்க்ஸ் டு டெக்னாலஜி. ஏன்னா டெக்னாலஜி அந்த ஒரு பெரிய வாய்ப்பு தந்திருக்கு. எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் தன்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறாங்க. பெரிய தொழிலதிபர்கள், சயின்டிஸ்ட், நிறைய திங்க் டேங்க்ஸ் பேசுகிறாங்க. வேர் யுவர் ஜேர்னி ஸ்டார்டட். ஒரு 1000 crore கம்பெனியை பில்ட் பண்ண ஒருத்தருக்கு வந்து ஃபுல்லாக நரைச்சிருக்கணும். இல்லை அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப அமைதியான ஒரு ஆளாக இருக்குன்னா அப்படி ஒரு பிம்பம் இருக்குல்ல. சினிமாலே காட்டையில் அவர் அந்த இடத்துக்கு வர்றப்போ வயசாகிடும் அவர். ஆனால் ஆளை பார்த்தா சின்ன பையன் மாதிரி தான் இருக்கீங்க. வயசை கேட்கலாமா என்ன? கண்டிப்பாக. ஸோ என்ன வயசு? 45+. 45+னா 90 வரைக்கும் 45+ தான். இல்லை 46 தான். ஸோ வித்தின் 46 இயர்ஸ் அப்போ வந்து ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு ஐடியா இல்லை. ஒரு 25 வருஷத்துக்குள்ளே எப்படி ஒரு 1000 crore கம்பெனி, ஹவ் இட் ஹேப்பன் டு யூ?
இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து கடலூரில் இருந்து வரேன். ஆக்சுவலாக கடலூரில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து அங்கே பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. இட்ஸ் Tier 2 டவுன். ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் கூட கிடையாது. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு புக் ஸ்டால் கூட கிடையாது. கம்ப்யூட்டர் புக்ஸ் வாங்கணும்னா பக்கத்தில் பாண்டிச்சேரிக்கு தான் போய் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து வரும்பொழுது முதல்ல கடலூரில் ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் வாங்குறாரு. அங்கே வந்து டைப் அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. டைப் ரைட்டிங் இப்போ வந்து எப்படி காஃபி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஃபி டேக்கு போகிறோமோ, ஒரு ஆண்களும் பெண்களும் சேரத்துக்கு ஒரே இடம் அந்த காலத்தில் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் ஒன்று தான். நீங்களும் டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு அப்போ டைப் அடிக்க போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறோம். அங்கே வந்து அந்த ஓனர் என்ன சொல்கிறாரு, டைப் ரைட்டிங் 30 ரூபா, கம்ப்யூட்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா இருங்க படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பசங்களை என்ன சொல்ல, தம்பி ஒரு 30 ரூபா கொடுத்தா 1 மணி நேரம் தான் இருக்கலாம், 50 ரூபா கொடுத்தா 2 மணி நேரம் இருக்கலாம், சரி அப்படியே இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்னு ஒன்று படித்தேன். அதுக்கப்புறம் டிபேஸ்னு ஒரு ப்ரோக்ராம் படித்தேன். அது படிக்கும் பொழுது தான் கம்ப்யூட்டர்னால பிஸ்னஸ்க்கு எப்படி இம்பேக்ட் ஆக முடியுன்ற அந்த கனெக்ஷன் கிடச்சிச்சு. அது கனெக்ஷன் கிடச்ச உடனே அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது, இதுதான் நம்மளுடைய கரியர். அப்போ வந்து இந்த ஈவினிங் என்னது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிற கம்ப்யூட்டர் சென்டர், அதாவது அந்த டைப்ரைட்டிங் சென்டருக்கு போகிறது போய் மதியானம் 2 மணிக்கு யாருமே இல்லாத சமயத்தில் நான் மாத்திரம் போய் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ டிபேஸ் பீரியட் எல்லாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது 91, 92. ஸோ டிபேஸ், ஃபாக்ஸ் ப்ரோ அப்படி அந்த பீரியட். அப்போ தான் வந்து விண்டோஸ் லான்ச் ஆகுது. உங்களுக்கு வாஸ் இட் அ கட் ஃபீலிங், கம்ப்யூட்டர் தான் இனிமேல் எல்லாத்தையும் ரூல் பண்ண போகுது அப்படின்னு எப்படி அது இன்ஃப்ளூயன்ஸாக தோணுச்சா இல்லை அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால? அப்படி தோணலை ஆக்சுவலாக. கம்ப்யூட்டர்னால பெரிய ஒரு 1000 கோடி ரூபாய்க்குள்ள ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும்லாம் தோணவே இல்லை. கம்ப்யூட்டர் பிடிச்சிருந்தது. இப்போ எப்படி கேம்ஸ் பிடிச்சிருக்குன்னு சில பேர் விளையாடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பிடிச்சிருந்தது. அதுலேயே மேலும் மேலும் போகணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் அப்படியே போயிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ வேற ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து பெரிய ஆள் ஆகலாம், பணக்காரன் ஆகலாம், 1000 கோடி ரூபா பண்ணலாம், ஒன்றுமே கிடையாது, சான்ஸே இல்லை. பட் அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ பேஷன், அதில் ஜஸ்ட் பியூர் பேஷன். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி? ஒரு மிடில் கிளாஸ். அப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸ், ப்ராப்பர் மிடில் கிளாஸ். எல்ஐசியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆஃபீஸராக இருந்தாங்க எல்ஐசியில். பட் ஆனால் சைடில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஓரளவுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்போஷரும் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ கடலூரில் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து 17 வயசுலேயே போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு எங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருந்தது. ஏன்னா ஒருத்தர் குடிசை போட்டுருவாங்க, கூரை போட்டுருவாங்க, அதெல்லாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்ட்ரீட் நாலேஜ்னு சொல்லுவோம். ஓகே. ஒரு 17 இயர்ஸில் வந்து டீலிங் வித் கோர்ட்டு, டீலிங் வித் போலீஸ், அந்த மாதிரியான எக்ஸ்போஷர் வந்து ஜென்ரலாக கிடைக்காது யாருக்கும். அது கிடைச்சதுனால தெர் இஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஒரு சைடில் வந்து கான்ஃபிடென்ஸும் ஸ்ட்ரீட் நாலேஜும், இன்னொரு சைடில் வந்து இந்த டெக்னிக்கல் நாலேஜும் ரெண்டும் கிடைக்கும் பொழுது பின்னாடி நான் ஆண்டர்ப்ரனராக வர்றதுக்கு இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஒரு காம்பினேஷன், நல்ல காம்பினேஷனாக கிடச்சிச்சு. ஆனால் அது இப்போ எனக்கு உண்மையிலுமே இப்போ தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. எங்கள் அப்பா போக சொல்லுவார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே போயிட்டு இருக்கானுங்க, நான் மாத்திரம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ் மாறிட்டு இருக்கேன், கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பக்கம் டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் வந்து கனெக்டிங் பீப்புளோட ஒரு கனெக்ஷன், பீப்புளோட கனெக்ஷன், ஸ்ட்ரீட் லெவல் கனெக்ஷன், ரைட்? டூ யூ திங்க் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் இந்த ஸ்கில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான பேசிக் ஸ்கில்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் டெக்னாலஜி அப்டேஷன், இன்னொன்று கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. கரெக்ட். இந்த கனெக்ஷன் எப்போதுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனரை கிரியேட் பண்ணும். நிறைய பேர் வந்து வெறும் டொமைன் நாலேஜ் மாத்திரம் வச்சுக்கிறாங்க. அதாவது அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ், டொமைன் நாலேஜ்னு சொல்றது. இல்லை ப்ரோக்ராமிங்னா ப்ரோக்ராமிங் மாத்திரம் தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ரீட்ல என்ன நடக்குது, பீப்புள் நாலேஜ், அந்த ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் அது தெரியாது. அது ரெண்டும் எப்போ இணையுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக போக முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு ஆண்டர்ப்ரனர் ஆகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. ஆனால் வந்து ஒரு சர்டன் இடத்தை தாண்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப லாக்கிங்காக இருக்குது என்ன நினைக்கிறீங்க, எஸ்பெஷலி இந்த ஜெனரேஷனில்? முக்கியமாக வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க மேலே. நான் அதான் சொல்லுவேன். எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து படிக்கும் பொழுது இந்த டிபேஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, டிபேஸ் 4ன்னு ஒரு புக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது யூஎஸ்லேருந்து வருது. பாண்டிச்சேரியில் இக்கின் போத்தம்ஸில் போய் வாங்கினோம். அப்போ $40. ஓகே. 92, 93ல் $40. 40 ரூபா அன்னைக்கு டாலர் ரேட்டு. 1600 ரூபா. 1600 ரூபா கொடுத்து 1992ல் நீங்கள் புக்கு வாங்கியிருக்கேன் நான். இன்னைக்கு 500 ரூபா கொடுத்து ஒருத்தவங்க புக்கு வாங்கி தன்னை டெவலப் பண்ணிக்கிறாங்களா, இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களா? இப்போ நம்ம கம்பெனியில் ஹையர் பண்ணுறோம், எம்ப்ளாயீஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா
அதுக்கப்புறம் இது கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கள நம்ம டெவலப் பண்ணுறது, அவங்கள எஜுகேட் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது எல்லாம் கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அவங்களோட சொந்த பணத்திலிருந்து அவங்க மேலேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. பெரும்பாலும் நான் பார்க்குறது என்னென்னா அது ஒன்று. ரெண்டாவது, தே லேக் கியூரியாசிட்டி. லேக் கியூரியாசிட்டினா எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பெரனியல் கியூரியாசிட்டி. இது ஏன் இப்படி நடக்குது, ஏன், எதற்கு, எப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கேள்வி கேட்கும் தன்மை, அந்த கேள்வி எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கிறது இல்லை. அது ஏன் அப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஏன் அப்படி சொன்னா அப்படின்ற அந்த கேள்வி கேட்கும் தன்மை, இது ரெண்டும் மிஸ் ஆகுது. பேசிக்கலி கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் கியூரியாசிட்டி, இது ரெண்டு தான்.